வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: மத்திய பிரதேசம் வடக்கு பகுதி, தெலுங்கானா தெற்கு பகுதி இணைக்கும் விதமாக காற்றழுத்த தாழ்வு பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு சற்று மேற்கே நகர்ந்தாலும் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தானை நோக்கி நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை சற்று உள்மாநிலங்களில் தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. மகாராஷ்டிரா, கோவா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், புதுதில்லி இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு ஆகஸ்ட் 31ஆம் தேதி வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு செப்டம்பர் 1-2 தேதிகளில் தீவிரமடைந்து கொண்டிருக்கும் பொழுது, மேலும் பொது தென்சீன கடலில் ஒரு தீவிர நிகழ்வு மழை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வு மியான்மர் வழியாக, வங்காளதேசம் வழியாக மேற்கு வங்கத்துக்கு செப்டம்பர் 2ஆம் தேதி வர இருக்கிறது. ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வர இருக்கிறது. அந்த நிகழ்வு மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், பீகார், புதுதில்லி, மேலும் குஜராத் வந்தடைந்து மேலும் தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. குஜராத், மகாராஷ்டிரா, புதுதில்லி, மேலும் ஜார்க்கண்ட், பீகார், மேற்கு வங்கம் இந்த இடங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவு கொடுத்தாலும், ஆனால் 2-3 நாட்கள் குஜராத்தின் நிலை கொண்டு கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு நிகழ்வு சற்று தீவிரமடைந்து 9ஆம் தேதி அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு 4ஆம் தேதி அல்லது 5ஆம் தேதியே குஜராத் சென்றடைந்தாலும் 6, 7, 8, 9 ஒரு 3-4 நாட்கள் தொடர்ந்து குஜராத்தின் நிலை கொண்டு கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை குஜராத், மகாராஷ்டிராவுக்கு கொடுத்து நிகழ்வு அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் தென்மேற்கு பருவமழை உள் மாநிலங்களில் தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்கள், மேலும் அரபிக்கடலை ஒட்டியுள்ள மாநிலங்களில் உள் மாநிலங்களும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. கேரளா, கர்நாடகாவை பொறுத்தவரை வரும் நாட்கள் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. இப்போது 24 மணி நேரம் மழைப்பொழிவாக இருந்தாலும் ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு பிறகு மாலை இரவு நேரங்களில் மட்டுமே மழைப்பொழிவு கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. அதேவேளை தமிழகத்தில் வரும் நாட்கள் இப்போது வெப்பச்சலமை சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைத்தாலும் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் காற்று பகுதிக்கு வெப்பச்சலன மழை முன்னேறி வர வாய்ப்பில்லை. பெரும்பாலும் தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் உள்பகுதி, மேலும் கடலோர மாவட்டங்கள், திருச்சிக்கு படக்குள்ள கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள்பகுதிக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே வரும் நாட்கள் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், மேலும் கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை 9 மணிக்கு பிறகு மழை விலகினாலும் இன்று மாலை நேரங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதியை மிதமான முதல் சற்று கனமழையாகவும், கிழக்கு பகுதியை சற்று முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைத்தாலும் திருநெல்வேலி மாநகரம் வரை சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியும் ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கடல் ஓரங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் இன்று எப்போது வேணாலும் சாரல் மழை மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும், தென்காசி, புளியங்குடி, கடையநல்லூர் இந்த இடங்களுக்கும் லேசான சாரல் மழையாகும். அதே வேளையில் சுரண்டை, ஆலங்குளம், சங்கரன் கோவில் வரை சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும், மேலும் விருதுநகர் ராஜபாளையம், வில்லிபுத்தூர் இந்த இடங்களுக்கும் லேசான சாரல் மழை முன்னேறி வந்து கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கிழக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலன மழை லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்திலும் இன்று அங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டம் பெரும்பாலும் வடக்கு வாடிப்பட்டி, சோழவந்தான், மேலும் மேலூர் இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல்,
சிவகங்கை, மேலும் புதுக்கோட்டை இந்த இடங்களில் பொறுத்தவரை திண்டுக்கல்லை விட புதுக்கோட்டை, சிவகங்கைக்கு சற்று கூடுதலான பரப்பில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும், தேனி, போடிநாயக்கனூர் இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று வால்பாறை, கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சிக்கு எப்போது வேணாலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. உடுமலைப்பேட்டைக்கும் சற்று முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி, காரமடை, அன்னூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் இன்று அதிகாலை நேரங்களில் மிக கனமழை கிடைத்தாலும் வரக்கூடிய அம்மன் நேரங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. எப்போது வேணுனாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த இடங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மழை பொழிவு கிடைத்தாலும் இன்று மதியத்துக்கு பிறகு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கரூர், நாமக்கல் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் நாமக்கல் வடக்கு பகுதியில் லேசான மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதி, கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடாவில் நுழையும் காற்று டெல்டா மாவட்டங்கள் நுழைந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது இன்று சென்னை, வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் 5 சென்டிமீட்டர் முதல் 11 சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வேலூர், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த இடங்களை பொறுத்தவரை கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் புதுச்சேரி, கடலூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, மேலும் திருவண்ணாமலை, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களில் அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கும், அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், அதற்கு மேற்கு பகுதி குறைவாகவும் அதற்கு தெற்கு பகுதியும் குறைவாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை பரப்பில் குறைந்த இடங்களே ஏதாவது ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கும் உட்பகுதி அங்கங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும், கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழையாகவும், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதியில் சாரல் மழை முன்னேறி வந்து தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை நாளை ஆகஸ்ட் 30ஆம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்பது. காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சலன மழை ஆங்கங்கே கிடைத்தாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மேற்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஆகஸ்ட் 30ஆம் தேதி 31ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்துவிடும். மாலை நேரங்களில் மட்டுமே தென்மேற்கு பருவமழை ஆங்காங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலன மழை அங்கங்கே தென் மாவட்டங்கள் உள்பகுதி, மேலும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 31ஆம் தேதி மேலும் செப்டம்பர் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரம் குறைந்த ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலனை தொடர்ந்து சற்று பரப்பில் குறைந்த இடங்களை அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வடகிழக்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும். அந்த நிகழ்வு சற்று செப்டம்பர் 2ஆம் தேதி சற்று தீவிரமடைந்து கொண்டிருக்கும் பொழுது இப்போது தென் சீனாவில் ஒரு தீவிர மழையை கொடுத்து கொண்டிருக்கும் நிகழ்வு செயலிழந்து மேற்கு வங்கம் வர இருக்கிறது. அந்த நிகழ்வு செப்டம்பர் 2ஆம் தேதி வங்காளதேசம் வழியாக மேற்கு வங்கம் வந்து மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், பீகார், புதுடெல்லி இந்த வழித்தடத்தில் மேற்கு நோக்கி பயணித்து ஒரு கடுமையான மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. எப்போது தென்சீன கடலிலிருந்தோ அல்லது தென்சீனாவிலிருந்தோ ஒரு நிகழ்வு வந்தாலும் அந்த நிகழ்வு வலிமையான நிகழ்வாக இருக்கும் என்பதால் இந்த நிகழ்வு செல்லும் இடமெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. அதிலும் இந்த நிகழ்வு செப்டம்பர் 4ஆம் தேதி குஜராத்தை வந்தடையும். அந்த நிகழ்வு செப்டம்பர் 4ஆம் தேதி குஜராத்தில் வந்தடைந்த பிறகு தீவிரமடைந்து கடுமையான மழைப்பொழிவு, வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. செப்டம்பர் 5, 6, 7, 8, 9ஆம் தேதி வரை குஜராத்தில் நிலை கொண்டு தீவிர நிகழ்வாக மழைப்பொழிவை மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கும் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவை கொடுத்து அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் காற்று தென்மேற்கு காற்று திசை மாறி இருக்கும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை செப்டம்பர் 3, 4, 5, 6, 7, 8ஆம் தேதி வரை
வட மாவட்டங்களுக்கு பரவலாகவும், தென் மாவட்டங்களுக்கு காற்று பகுதியை தவிர்த்து சற்று குறைவாகவும், டெல்டா மாவட்டங்களுக்கும் குறைவான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களுக்கு வரும் நாட்கள் செப்டம்பர் 2ஆம் தேதி முதல் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பச்சலன வட மாநிலங்களிலிருந்து பெரும்பாலும் கர்நாடகா, தெலுங்கானா இந்த மாநிலங்களிலிருந்து தமிழகத்துக்கு வெப்ப நீராவி காற்று வரும் என்பதால் இருக்காற்று இணைவின் காரணமாக ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் பெரிய அளவில் நிகழ்வு உருவாக வாய்ப்பில்லை. ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து 2ஆம் தேதி 3ஆம் தேதி உருவாகி செப்டம்பர் 9ஆம் தேதி வரை ஒடிசாவிலேயே நிலை கொண்டிருக்கும். தென்சீனக்கடலிலிருந்து வரும் நிகழ்வு வட மாநில உள் மாநிலங்களுக்கு வெள்ளப்பெருக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கும் வேளையில் ஒடிசாவில் 2ஆம் தேதி உருவாகும் நிகழ்வு தொடர்ந்து 9ஆம் தேதி வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டு 10ஆம் தேதி தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சலன தொடர்ந்து கடலோர மாவட்டங்கள், அதனையொட்டியுள்ள உள் மாவட்டங்கள், திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் பரவலாகவும், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களே வெப்பச்சலன கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி உருவாகும் என்பதால் தமிழகத்தில் மீண்டும் படிப்படியாக வெப்பச்சலன அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, காற்றுப்பகுதி பொள்ளாச்சி காற்றுப்பகுதியாக இருந்தாலும் சரி, தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் செப்டம்பர் 9ஐ விட 10, 11, 12 தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பச்சலன காற்றுப்பகுதிக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு பிறகு தென்காசியாக இருக்கட்டும், திருநெல்வேலி மேற்கு பகுதியாக இருக்கட்டும், கன்னியாகுமரியாக இருக்கட்டும், பொள்ளாச்சியாக இருக்கட்டும், ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு பிறகு முன்னேறி வந்து வெப்பச்சலன கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக கடலோர மாவட்டங்கள், அதனொட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு மட்டுமே வருகிற நாட்களில் வெப்பச்சலன சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தாலும் ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது. அதே வழியில் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் காற்றின் வேகம் 40 முதல் 50 கிலோமீட்டருக்கும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் வருகிற நாட்களை பொறுத்தவரை ஆகஸ்ட் 31ஆம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் மாலை நேரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு உருவானாலும் பெரிய அளவில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை. அதிகபட்சம் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலை பொறுத்தவரை மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் மாலை நேரங்களில் சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.